பெர்ஃபியூம் போட சொல்லுவேன் சார். அதுக்கு அவர் சொல்லுவார் பாருங்க, குளிக்காதவங்க தான் பெர்ஃபியூம் போடுவாங்க. அப்ப நான் இங்க இருக்க யாருமே குளிக்காம தான் பெர்ஃபியூம் போட்டுருக்காங்களா? சார் அது போட்டா நமக்கு தலைவலிக்கும். நம்ம சொன்னா நம்ம வந்து கேக்குறது கிடையாது. கொஞ்சமா ஸ்மெல் வரணும்ல அழகா. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நீ வந்தா என்ன வரலன்னா என்ன? வெளியே எங்கேயாவது போனா நம்ம கை பிடிச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுவோம் சார். கையை பிடிச்சா தட்டி விட்டுருவாரு. இப்படி சொல்லுவாரு, தள்ளி வேற பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரும். பொண்டாட்டியா தானே சார் கை பிடிக்கிறாரு, அது கூட பிடிக்க மாட்டாரு சார். சார் கையை பிடிச்சா சும்மா வரது கிடையாது சார். அந்த கதை இந்த கதைன்னு பேச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துரு சார். கையை பிடிச்சி பக்கத்துல வந்தாலே ஏதோ ஒரு காரணம் இல்லாம வரது கிடையாதுன்னு சொல்லி நம்ம அப்பவுமே முடிவு பண்ணிக்கணும் சார். நமக்கு ஏதோ ஒரு பின்னாடி ஒரு வெடிகுண்டு வரப்போகுது அப்படின்ட்டு அதை பத்தி சரி இதுக்குதான் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டாலே அப்ப வந்து நம்ம ஒரு 5 அடி தள்ளி அப்படி நடந்துருது. ஆனா தலைவனும் சளைக்காம எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காருப்பா, என்ன கேட்டாலும் சரி. சார் நான் வந்து லவ் யூ சொல்லுவேன் சார். சொல்லவே மாட்டாரு சார். கெஞ்சணும், சொல்லுங்க தான் அத்தா, சொல்லுங்க தான் அத்தா. சார் இப்ப அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாரு பாருங்க சார். இப்ப எனக்கு அது சொல்லணும். அதனால ரொமான்ஸா இருந்தா தானே சார் சொல்ல முடியும். அப்ப நான் ரொமான்ஸா இல்லையா? எப்ப பார்த்தாலும் சொல்லுங்க சொல்லுங்கண்ணா, சாப்பிடுற நேரம் சொல்லுங்கண்ணா, தூங்குற நேரம் சொல்லுங்கண்ணா, இடத்துல தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்லிட்டு தான் வெளியே போகணுமா சார்? இதெல்லாம் ஆசை இருக்காதா சார்? இப்ப அதுதான் ட்ரெண்ட் தெரியுமா? தூங்கும் போது லவ் யூ, பாத்ரூம் போகும்போது லவ் யூ. அப்ப என்ன சரிமா சார் பண்ணணும்? ஒரு ரெக்கார்டு போட்டு வச்சிடணும் சார். போற நேரம் ஒரு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி சொல்லணுமா அந்த அமுக்கு, அவ்வளவுதான்.